ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இந்த மார்ச் மாதம் எல்லா பிராண்டுக்கும் என்ன ஆச்சுன்றதுல வருஷலாம் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை 2-3 ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரெட்மி நோட் 10 சீரிஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இப்போ நேற்று ஓப்போ அவங்களுடைய F19 சீரிஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தா இப்போ மோட்டோரோலா அவங்களுடைய G சீரிஸ்ல இருந்து Moto G30 அண்ட் Moto G10 அப்படின்ற 2 ஸ்மார்ட் ஃபோனை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மள கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. ஸோ வாங்க உடனே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையும் சைட் பை சைடு வச்சு 2 ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே டீடைலா கம்பேர் பண்ணி பார்த்தரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே அரௌண்ட் 10,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபீஸ் தான் 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இந்த 1000 ரூபீஸ் ப்ரைஸ் டிஃபரன்ஸ்க்காக 2 ஸ்மார்ட் ஃபோன் தேவையா, அண்ட் இந்த 1000 ரூபீஸ் ப்ரைஸ் டிஃபரன்ஸ்க்கு ஸ்பெக்ஸில் அப்படி என்ன தான் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலர்னு பார்த்தோம்னா 2 ஸ்மார்ட் ஃபோனுமே 2 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Moto G30 பேஸ்டல் ஸ்கை டார்க் பியர் அப்படின்ற 2 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு ஒரு பிளைனான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Moto G10 பார்க்கும்போது இங்கே ஆரா கிரே பிரீஸ் ப்ளூ அப்படின்ற 2 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வேவ் மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு 2 ஸ்மார்ட் போனோட டிசைனுமே அட்ராக்டிவா தான் இருக்கு. அண்ட் கேமரா பிளேஸ்மெண்ட்டுமே 2 ஸ்மார்ட் போன்லயுமே சேம் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 2 ஸ்மார்ட் போன்லயுமே 6.5 இன்ச்சஸ்க்கான HD+ மேக்ஸ் விஷன் TFT டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனால் Moto G30ல நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் Moto G10ல ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி எந்த ஒரு மென்ஷனுமே இல்லை. மேபி 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டா இருக்கலாம். அண்ட் கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் பத்தி இந்த 2 ஸ்மார்ட் போன்லயும் எந்த மென்ஷனுமே பண்ணல. பட் ஆனால் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 2 டிஃப்ரெண்டான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Moto G30ல Snapdragon 662 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அப் டு 2 GHz கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே Moto G10ல பார்க்கும்போது Snapdragon 460 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 1.8 GHz கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 2 Snapdragon சிப்செட்டுமே 11 நானோமீட்டர் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு சிப்செட் தான். அந்த ரெண்டுத்துலையுமே Adreno 610 GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 சிப்செட்டை வச்சு பார்க்கும்போது Snapdragon 662 கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட் தான். இங்கே கேமிங்கெல்லாம் உங்களுக்கு இந்த சிப்செட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் ஆனால் ஹை கிராஃபிக்ஸ் செட் பண்ணி கேம்ஸ் விளையாட முடியாது. பட் ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். மாடரேட் இல்லைனா லோ கிராஃபிக்ஸ் செட் பண்ணி நீங்க அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுக்க முடியும். அண்ட் அதோட Moto G30ல நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது கேமர்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் போன் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அண்ட் அதுவே Moto G10 பொறுத்த வரைக்கும் கேமர்ஸ்க்கு அந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் நார்மல் டே டு டே யூசேஜுக்கு வேணா கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா Moto G30ல நமக்கு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. அண்ட் அதுவே Moto G10ல பார்க்கும்போது இங்க 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி Moto G10ல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 6000 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்க பர்ஃபார்மன்ஸ்ல பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. பட் இருந்தாலும் டே டு டே நார்மல் யூசேஜுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃபோட வரணும் அப்படின்ற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்பொழுதுக்கு அதற்கு ஏற்ற மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டி இவங்க கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கேமராவுக்கு வந்தோம்னா Moto G30ல நமக்கு ஃப்ரண்ட் சைடு 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2 அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே பேக் சைடு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.7 அபேச்சரில் கொடுத்துருக்காங்க. பிளஸ் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Moto G10ல பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட் சைடு 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு எங்கேயுமே குவாட் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.7 அபேச்சர்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் மத்தபடி இந்த 2 ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் விஷன் கேமரா கொடுத்திருக்காங்க. ஷார்ட் ஆப்டிமைசேஷன், ஆட்டோ ஸ்மைல் கேப்சர், HDR, ரா போட்டோ அவுட்புட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமனாவே இந்த 2 ஸ்மார்ட் போனுடைய கேமராவிலுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் போன்லயுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடு தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2 ஸ்மார்ட் போனுமே Android 11 OSல தான் ரன் ஆகுது. ரெண்டுத்துலயுமே ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு இல்லனா ஒரு சிம் கார்டு பிளஸ் 1 மெமரி கார்டு தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் போனுடைய எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா Moto G30 4GB plus 64GB அப்படின்ற வேரியன்ட் 10,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவே Moto G10 4GB plus 64GB அப்படின்ற வேரியன்ட் 9,999 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 1000 ரூபீஸ்க்கு கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே Moto G10 லான்ச் பண்ணாமல் Moto G30 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி லான்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாலும் HD+ டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி ப்ராசஸருமே Snapdragon 662 ஒரு நல்ல சிப்செட் தான். பட் இருந்தாலுமே இந்த சிப்செட் கொஞ்சம் பழைய சிப்செட், கொஞ்சம் லேட்டஸ்டான சிப்செட் ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த Moto
G30ல இந்த 11000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல கேமராவில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி வித் 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட அண்ட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் மாதிரியான நிறைய நல்ல ஃபீச்சர்ஸுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸையும் இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த Moto G30 இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி Moto G10 பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இம்ப்ரெசிவா தெரியல. 6000 mAh அப்படின்ற ஒரு பெரிய பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நார்மலா ஒரு டே டு டே யூசேஜ் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இந்த 6000 mAh பேட்டரி நிறைய ஸ்மார்ட் போன் இதை விட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்லேயே அவைலபிளா இருக்கு. அந்த வகையில் Moto G10 எனக்கு அந்த அளவுக்கு பெருசா அட்ராக்டிவா தெரியல. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.